டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் தொடரில் வெற்றி பெற்று திரும்பிய செஸ் சாம்பியன் பிரக்யானந்தாவிற்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு. ஜிஎஸ்டியை அமல்படுத்துவதில் மாநிலங்களுடன் கலந்தாலோசித்து வரி விகிதங்களில் மாற்றம் செய்ய வேண்டும். வரி விகிதங்களில் மாற்றங்களை பரிந்துரைப்பதற்கு அமைச்சர்கள் குழுவை அமைத்துள்ளது ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி பொருளாதார நிலை குறித்து ஒன்றிய நிதி செயலாளர் துயின்காந்த் பாண்டே விளக்கம். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் யுஜிசியையும் எதிர் மனுதாரராக சேர்த்து தமிழ்நாடு அரசு திருத்த மனு. உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் திருத்த மனு தாக்கல் செய்த தமிழ்நாடு அரசு. ஒன்றிய பாஜக அரசின் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு நெறிமுறைகள் 2025 குறித்து நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும். திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு நோட்டீஸ். தமிழ்நாட்டில் ஒரு சதுப்பு நிலத்தை கூட சதுப்பு நிலங்கள் ஆணையம் அறிவிக்கை செய்யவில்லை. இஸ்ரோ வெட்லேண்ட்ஸ் அட்லஸ் 2021 பட்டியலில் உள்ள நீர்நிலை எல்லைகளை வரையறை செய்து அறிவிக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை சார்பில் 2 நாட்கள் தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பெங்களூரு நகரில் முறையாக வரி செலுத்தாமல் பயன்படுத்தி வந்த உள்ளூர் மற்றும் வெளி மாநில சொகுசு கார்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல். பெராரி, 4C, BMW, பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் உள்ளிட்ட சுமார் 30 கார்கள் பறிமுதல். தொழிலதிபர் கௌதம் அதானியின் மகன் ஜித் அதானி மற்றும் திவாஷா திருமணம் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. திருமணத்திற்கு பிரபலங்கள் மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு. கால்பந்து வரலாற்றில் நான் தான் மிகச்சிறந்த வீரர். என்னை விட சிறந்த வீரர்கள் யாரும் இல்லை. ரொனால்டோ பதிவு. சிலருக்கு மெஸ்ஸி, மரடோனா, பீலேவை பிடிக்கலாம். அதை நான் மதிக்கிறேன். ஆனால் கோல்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் நான் தான் முழுமையான வீரன். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து முன்னணி அமைப்பின் நிர்வாகிகள் 8 பேர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து 1 சவரன் ரூபாய் 62,480க்கும் 1 கிராம் ரூபாய் 7,810க்கும் விற்பனை.